திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும் ஆபீஸை வந்து கொளுத்துறதும் இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வந்து வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்தித்தோம், சிவனானந்த் சார் சந்தித்தோம். அதில் எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமாக 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லையும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்களை மட்டுமே அலோவ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸாக இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுச்சோம். அனைத்து கட்சியோடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி யாருமே கவுண்டிங் சென்டர் கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கவுண்டிங்கை உள்ள வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரோட்டில் 2000, 3000, 5000 பேர் இருந்தாங்கன்னா அது வந்து பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளிருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். இது வந்து பப்ளிக்குக்கும் சரி போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்.